ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்குமே 2ஆம் இடத்துல வலுவான அமைப்புல இருந்தவர் இப்போது 3ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். 3ஆம் இடத்திற்கு மாறுறவர் 7, 9, 11 ஆகிய ஒரு நல்ல 3 இடங்கள பார்ப்பார். உண்மையிலே குருவின் மாற்றத்துல குருவின் இருப்பை விட குருவின் பார்வை அமைப்புகளுக்கு தான் வெகு நல்ல பலன்கள் உண்டு. ஆக என்ன நடக்கும்? இதுவரைக்குமே கல்யாணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே கல்யாணம் ஆகப்போற அமைப்பு ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு உடனடியா ஆரம்பிக்கும். இளைய பருவத்தினர் திருமணம் ஆகாமல் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இந்த வருட இறுதிக்குள்ளேயே திருமணம் ஆகக்கூடிய தன்மை, திருமண உறுதிகள், நிச்சயார்த்தம் அமையக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. இதில் இன்னும் ஒன்று ஸ்பெஷலாக சொல்லணும். ஃபஸ்ட்டு மேரேஜ்லாம் நடந்ததுங்க. 3 மாதத்தில் அப்படி ஆகிப்போச்சு, 4 மாதத்தில் இப்படி ஆகிப்போச்சு. டிவோர்ஸ்க்காக கோர்ட்டில் இருக்குது. அந்த கோர்ட்டு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை, அல்லது ஃபஸ்ட்டு மேரேஜ் கொஞ்சம் எனக்கு சரியாக இப்படி ஆகி அப்படி ஆகி முடிஞ்சு போச்சு. அதே நேரத்தில் 2வது மேரேஜுக்காக செய்யறதுக்கு தயக்கமாக இருக்குது, பயமாக இருக்குதுன்றவங்களுக்கு அதற்கான சில அமைப்புகள் உருவாகக்கூடிய அமைப்பு, 2வது திருமணம் நன்றாக இருக்கக்கூடிய சூழல் என அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. நண்பர்களின் மூலமாக லாபங்கள் இருக்கும். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா அந்நிய இன மத மொழி பேசுகின்ற நண்பர்களின் மூலமாக கூட்டுத் தொழில்கள் அமைவது, அந்த கூட்டுத் தொழில்களின் மூலமாக லாபங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள். வேலையை விட்டுறலாமா நினைச்சவங்க எல்லாருக்குமே அதை தாராளமாக விடலாம். விட்டாலும் நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் கெட்டு போயிட மாட்டீங்க. உங்களுக்கு நல்லவைகள் நடக்கும் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய இனிய நல்ல இந்த குரு பயிற்சியாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சி அமைதுங்க.